அண்ணே இந்த கொக்கு நிக்கிற நிறைய நிக்கணும் ஏம்னே ரைடர் வந்து நம்ம வயல பூரா தொழி அடிச்சுட்டு இருக்கு. சரி, தொழி அடிச்ச உடனே இந்த கொக்கு பூரா என்ன பண்ணோம்னா இந்த மண்புழு பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து செடியில இருந்து உதிர்ந்து கிடக்கிறது எல்லாத்தையும் பறக்கி திங்கிறதுக்காக கூட்டமா தொழி உள்ள வந்து நிக்குதுங்க. சரி சரி, நம்ம இதை நம்மள கண்ட உடனே ஒண்ணு செய்யாது, பழகி போச்சு. நாளை முன்னால வந்து கொக்கு நம்மள கண்ட ஆள கண்ட பறந்து போகும்ல. இப்ப நம்ம பாரு சவுண்ட் விடுமா அது போக முடியாது ரெண்டு பறக்க நேரம் எங்க போகுது டிராக்டர் வருமோ அண்ணா போவே டிராக்டர் அந்த டிராக்டர் கிட்ட போய் நிக்கும். டிராக்டர் எங்கெல்லாம் லோல் அடிச்சு கேஜில போட்டு அடிக்குதுல, அந்த அடிக்கிற அடியில வந்து பூச்சி வண்டெல்லாம் அப்படி பறக்கும். சரி சரி, செடி உள்ள இருக்கிற பூச்சி எல்லாம் வந்து வெளியில பறக்கும் போது அப்படியே கேட்ச் பிடிச்சு சாப்பிடுறோம். ஒண்ணு பறக்குதுங்க, அது பாக்க அழகா இருக்கும் பாக்க. ஆனா இது நம்ம தோட்டத்துக்குள்ள அப்படியே நம்ம கூட நின்னது போல இருக்கும். ஆனா வயலுள்ள பாத்துக்கோம்னா நம்ம வயலுள்ள எத்தனை வரப்பு தான் சரி, வரப்புல நம்ம நடந்து போனோம்னா அது நடந்து போகும்போது தவிர நம்மள கண்டு பறக்காது. நம்ம சத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஏதோ நடக்க போகுதுன்னு பதறி ஓடுது. சரி சரி, சந்தோஷமா இருக்கும்பா. அதாவது காட்டுக்குள்ள இந்த செடி கொடிகள் இதுக்குள்ள நம்ம 10 காடு இருக்கிறோம்னா இதுல என்ன நிறைய பாம்புகளுக்கு பயம். சரி சரி, ஆனா அதுலயும் மயில் நிறைய நடக்கு. மயில் இருந்தா பாம்பு கிடக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மயில் வந்து பாம்பை கொத்தி தின்ட்டு போயிருமா. ஓ சரி சரி, அது மாதிரி நடக்கு. ஆனா இப்போ இந்த கொக்கு, மைனா, குருவி எல்லாமே எல்லா பறவைகள் இந்த பூமியில எத்தனை பறவைகள் கிடக்குதோ அத்தனை ஜீவன்களும் வந்து 10 காட்டுல வந்து குமிஞ்சிடும். பார்க்க அது ஒரு சந்தோஷம். சரி சரி, இது வந்து 10 காட்டுல மழை பெஞ்ச உடனே 10 காடை உழும்போது மட்டும்தான் இந்த பறவைகள் எல்லாம் வந்து 10 காட்டுக்கு வருமே தவிர மற்ற நேரங்கள் வராது. மற்ற நேரங்கள்ல காடு கரையில அங்கங்க எங்கேயாவது இற வரைக்கும் அங்கங்க சாப்பிட்டு உண்டு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். மழை பெஞ்சு உழுது புழுதிய கலப்புன உடனே எல்லாம் 10 காடுக்கு வந்துடும். சரி சரி, சூப்பரா இருக்கும். நட ஆரம்பிச்ச உடனே இதோட அதிகமா வந்துடும். அப்படி இத இந்த காக்கா விளையாட்டுக்கு இங்க வந்துடுது. காக்கா கொக்கு விளையாட்டுக்குன்னு டப்ப அடிச்சுட்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு அடப்போம். 10 காட்டுல அப்படி லைன் அப்படி உட்காந்துட்டு அடிச்சோம்னா எல்லாம் பறந்துட்டு இருக்கும். ஆனா எவ்வளவு தான் நீ அடிச்சாலும் சரி நஞ்சே உழைப்பிடும். அதாவது காப்பம் பரிசா கள்ளம் பரிசானா கல்லந்த பரிசு. அதனால கொக்கு எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி ஜாஜிட்டு போய் திரும்ப ஊடு நாத்து போடுவோம். அது ஒரு சுவாரஸ்ய வாழ்க்கை, நல்லா இருக்கும், ஜாலியான வாழ்க்கை. கிராமம். சரி பாப்போம். ஓகே.